100% வரி போடுவேன் மிரட்டும் ட்ரம்ப் பதிலுக்கு மோடி கையில் எடுத்த வெள்ளைக்கொடி வியூகம். இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் மீது 100% வரி போடுவேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்து வருகிறார். ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பதிலடி தரும் விதமாக பிரதமர் மோடி தலைமையிலான டீம் முக்கியமான சில திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு பயங்கரமான எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளார். டாலர் வர்த்தகத்தில் இருந்து வெளியேற நினைத்தால், டாலர் வர்த்தகத்தை குறைத்தால் 100% வரி விதிப்பை மேற்கொள்ளுவோம் என்று அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. இதுபோக டாலர் வர்த்தகம் தாண்டி இந்தியாவினுடைய வரி விதிப்பு முறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மீது 20% கூடுதல் வரியை விதிக்கவும் ட்ரம்ப் முயல்வார் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே கனடா, மெக்சிகோ மீது அவர் விதித்திருக்கும் 20% வரி இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அறிவிப்பார். அதன் பின் இந்தியா மீதான வரியை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை சமாளிக்க இந்தியா பின்வரும் அஸ்திரத்தை கையில் எடுக்க முடிவு செய்துள்ளதாம். அதன்படி முதலாவதாக அமெரிக்காவின் பொருட்களுக்கான வரியை குறைக்க ஆலோசனை செய்தும் வருகிறதாம். இரண்டாவதாக அமெரிக்காவிலிருந்து கூடுதல் பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளதாம். அடுத்ததாக சோயாபீன், பால், வாகனங்கள், மருத்துவ கருவிகள் மற்றும் விமானங்கள், எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் ஹைடெக் இயந்திரங்கள், ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்காவிடமிருந்து அதிகமான பொருட்களை வாங்குவது குறித்து இந்தியா பரிசீலிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ரசாயனங்கள் கொள்முதலை இந்தியா அமெரிக்காவிடமிருந்து அதிகம் மேற்கொள்ளும் என்றும் கூறப்படுகிறது. அதோடு டாலர் வர்த்தகத்தை விட்டு மாறமாட்டோம் என்ற இந்தியா மீண்டும் உறுதியளிக்கும் இருக்கிறார்கள். ஏற்கனவே டாலர் வர்த்தகத்தில் செய்யவே விரும்புவதாகவும் பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வருவதில் ஆதரவு இல்லை என்று பிரிக்ஸ் நாடுகளுக்கு இந்தியா தகவல் அனுப்பியுள்ளதாம். அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசனைகளில் பிரிக்ஸ் நாடுகளிடம் இந்தியா இந்த தகவலை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவின் இந்த முடிவு அமெரிக்காவிற்கு சாதகமாக மாறியுள்ளது. டாலர் வர்த்தகத்தை எதிர்க்கும் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு இந்தியாவின் இந்த முடிவு அதிர்ச்சியளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆனாலும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தும் உள்ளது. இந்தியா மீண்டும் அமெரிக்காவை சமாதானம் செய்யும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தலாம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் இந்தியர்களை நாடு கடத்த இந்தியா திட்டம் போட்டுள்ளது. சுமார் 18,000 பேர் முதல் கட்டமாக இந்தியா கொண்டு வரப்படலாம். அமெரிக்காவின் வரி விதிப்பை தடுக்க இந்தியா இந்த முடிவை எடுக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். அமெரிக்காவுடன் இந்தியா பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும். இரண்டு தரப்பும் சமமாக பேசி இரண்டு தரப்பிற்கும் ஏற்ற வரி விதிகளை, அப்படி விதிமுறைகளை கொண்டு வரும் திட்டம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.